முதலமைச்சர் இதெல்லாம் தாண்டி இப்ப புதுசா ஒரு காமெடி விளையாட்டுக்கு வந்திருக்கார். இந்த பாரதிய ஜனதா கட்சி மட்டும் தனியா நிறுத்தணும் தமிழ்நாட்டில் அப்படின்னு பயம் வந்துருச்சா? ரொம்ப பயம் வந்துருச்சா? பார்த்து குளிர்காய்ச்சல் ஜன்னி வந்துற போது. உங்களுடைய அப்பா கலைஞர் கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னாங்க? எங்கேயா பாரதிய ஜனதா கட்சி இருக்கு, இங்க ஒண்ணு அங்க ஒண்ணு இருக்கு. இன்னைக்கு பையன் நம்முடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 30 நிமிஷம் பேசினா 29 நிமிஷம் பாரதிய ஜனதா கட்சியை பத்தி தான் பேசுவார். அதனால முதலமைச்சருக்கு சில விஷயத்தை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கின்றேன். 2021 நீங்க ஆட்சிக்கு வந்தீங்க, ஜஸ்ட் பாஸ் ஆகி வந்தீங்க. 12 கட்சிகளை கூட்டணி கட்சிகளாக துணையோடு உங்களால நடக்க முடியாம நிக்க முடியாம அவங்கள பிடிச்சிட்டு இன்னைக்கு ஆட்சியில் உட்கார்ந்துருக்கு. அதிலும் கூட தமிழகத்தில் ஜாதி அரசியலை கொண்டு வந்தது திராவிடம் தான். அந்த ஜாதி கட்சிகளை உருவாக்கி அந்த ஜாதி கட்சிகளோட கூட்டணி வைத்து அந்த கட்சிகளோடு இன்னைக்கு ஆட்சிக்கு வந்திருக்கு. தமிழகத்தில் எல்லா கட்சிகளோடு கூட்டணி வைத்த பெருமை இருப்பது திமுகவுக்கு மட்டும்தான். யாரை விட்டு வைக்க? எல்லா கட்சியோட கூட்டணி. நீங்க யோசிச்சு பாருங்க. கம்யூனிஸ்ட் விட்டு வைக்கல. 1967 முதல் முறை ஆட்சிக்கு வந்த பொழுது கம்யூனிஸ்டோட கூட்டணி. ராஜாஜி ஐயாவை முதலமைச்சரா எதிர்த்தாங்க. ராஜாஜி ஐயாவோட கூட்டணி 1967 சுதந்திர கட்சியோடு. அப்புறம் ஒரு கட்சி தமிழகத்தில் எடுத்துக்கங்க, இந்த கட்சியோடு திமுக கூட்டணி வைக்கலையான்னு பாருங்க. எல்லா கட்சியோட கூட்டணி. 2021 வரை தனியாக ஒரு எலெக்ஷன்ல திமுக நிற்கும். நீங்கள் இன்று பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து சொல்லுகின்றேன். உங்களுக்கு ஒன்னே ஒன்று ஞாபகப்படுத்து. 1996 பாரதிய ஜனதா கட்சிக்கு கிடைத்த முதல் எம்எல்ஏ தமிழகத்தில் பத்மநாபபுரம் தொகுதியில் எந்த கூட்டணியும் இல்லாமல் தனியாக நின்று ஜெயித்த முதல் எம்எல்ஏ அன்னைக்கே வாங்கியாச்சு. 28 ஆண்டுகளுக்கு முன்பு 1996 வாங்கியாச்சு. அதனால்